உடன் பிறப்பே சொந்தமே நான் துடிப்பே. வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு நாள் உடம்புலனால வீடியோ போட முடியல, ஓகேவா. இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அதான் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இன்றைக்கி எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரீவியூவில் பார்த்துட்டு மாதிரி வீடியோ எடிட் பண்ணலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ எடிட் பண்ண முடியும், ஓகேவா. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுனா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ரீசெட் லிங்க், ஒரே ஒரு ப்ரீசெட் லிங்க் தான் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இன்புட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும், ஓகேவா. நான் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி நான் அப்போ சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம பண்ணுறத இமேஜ் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இமேஜுக்குள்ளே போகும், ஓகேவா. இமேஜுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு எந்த உங்களோட சிஸ்டர் இமேஜோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணலாம், ஓகேவா. பாருங்கள், நான் எந்த இமேஜ் வைக்கிறேன்னு. நான் இப்போ இந்த இமேஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன், ஆட் ஆகிட்டு பார்த்தீங்களா. இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஆட் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேன்ட்டு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு அந்த உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஒரு 4-5 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அந்த பீட் மார்க் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. செட் பண்ணி வச்சுட்டு கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இந்த ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட இமேஜ் நான் எப்படி மாற்றணும்னோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேவா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமேஜை செட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. என்கிட்ட ஒரு 4 இமேஜ் தான் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் சிஸ்டர் இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த இமேஜ் ஒரு இமேஜாக செட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. வச்சாச்சு பார்த்தீங்களா. இந்த இமேஜ் ஏன் எப்படி இருக்குன்னா, நான் ஃபஸ்ட் இமேஜில் வந்து நான் கலர் அண்ட் ஃபில்லில் போய் செட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய் செட் பண்ணலாம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இதில் இந்த இதுலேயும் 17.01 இருக்குது பார்த்தீங்களா, சாரி 13.07. இதில் போய்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கிற இமேஜ் செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நான் செட் பண்ணி வச்சுருந்தேன், உங்களுக்கு செட் பண்ணாமல் இருந்திருக்கும், நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. அவ்வளோதான். இப்போ நம்ம எஃபெக்ட் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட்டை நம்ம தான் கலர் அண்ட் ஃபில்லில் பண்ணிட்டோமே. அடுத்து உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்க எப்பயும் போல் காப்பி 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு
எந்த இமேஜில் எஃபெக்ட் மட்டும் இல்லையோ அந்த இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் இந்த ஒரு 3 இமேஜ். அவ்வளோதான், நம்ம எஃபெக்டில் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ ஹெச்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது ஒரு 3 லேயர் கொடுத்துருப்பேன். அந்த 3 லேயரை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு பழைய வீடியோவில் ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சேக் எஃபெக்ட் லிங்க்கில். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா அந்த 3 லேயரை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஓகேவா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.